அதாவது அதிகாரத்தை வச்சு கொன்று குவிச்சவனும் அதே அதிகாரத்தை வச்சு வேடிக்கை பார்த்தவனும் ஒன்றா இருந்தாங்க. ஈழம் பற்றியும் ஈழத்தமிழர்கள் பற்றியும் தலைவர் பிரபாகரன் பற்றியும் பேசாமல் இருந்து இருட்டடிப்பு செய்கிறது மூலமாட்டும் அவங்க மேலே அவதூறுகளை அள்ளி வீசுறது மூலமாட்டும் பிரபாகரன் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பெரும்பான்மை மக்களுக்கு கடத்தாமல் இருந்த ஒரு கும்பலும் ஒரு கூட்டமும் தான் இந்த திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள். ஒரு பிரச்சனை வருது, இல்லைன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படின்னா அதை அமைதியாக இருக்கிறது மூலமாக கடந்து போயிடலாம், பெரும்பான்மையான மக்களை திசை திருப்பிடலாம், ஏமாற்றிடலாம், அப்படி மௌனிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்களில் மிக முக்கியமானவர் தளபதி விஜய் அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிரபாகரன் அவர் தாயன்போடு நேசிக்கக்கூடியவர். பிரபாகரன் இழந்து தவிக்கக்கூடிய ஈழ மக்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எங்கே இருந்தாலும் சரி, பிரபாகரன் அவர்களை பற்றி நம்ம பேசணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டங்களில் தளபதி விஜய் பேசினார். பிரபாகரன் தாயன்பு கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் சொன்னார். ஆனால் பிரபாகரன் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ரெண்டு கூட்டமும் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகமும் தளபதி விஜயும் காங்கிரஸும் இன்றைக்கி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. தளபதி விஜய் ஈழத்தை பற்றியோ ஈழத்தமிழர்களை பற்றியோ பெருவாரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை. இனிமேல் வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எப்படி திமுகவுடைய உடன்பிறப்புகள் ஈழத்தை பற்றியும் ஈழ தமிழர்களை பற்றியும் அவதூறு பேசி இருட்டடிப்பு செய்வாங்களோ அதே வேலையை இனிமேல் நண்பா நண்பீஸ்கள் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டு அரசியலில் இலங்கை பற்றியும் ஈழத்தை பற்றியும் இனிமேல் மக்கள் பேச தொடங்குவாங்க. ஈழம் அப்படிங்கிறது அரசியலில் அவசியம். வாழ்த்துக்கள்.